ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுவும் நான் பண்ணுற ஸ்டைலில். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை வந்து நீங்கள் வேக வச்சும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு காலிஃப்ளவர் ஊற்றிக்கோங்க. எப்படி பண்ணாலுமே காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் அதில் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ரொம்ப வெந்துருச்சுன்னா அதில் இருக்க டேஸ்ட்டும் போயிடும். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்ற பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கடாயை போட்டு அது காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ண வெங்காய தக்காளியிலே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தோம். அதையும் வந்து போட்டு வதக்கிக்கோங்க. இதுவும் வந்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே வந்து உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த காலிஃப்ளவர் எடுத்து போட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ப்ளஸ் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும்.